அத்தியாயம் 2. சுற்றுப்புறச் சூழல். மாஸ்டரின் வீடு மிக பழைய வீடு. அதன் சில பகுதிகள் 100 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டவை. புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகள் கூட குறைந்தது 1/4 நூற்றாண்டிற்கு முன் கட்டப்பட்டவையே. வெளிநாட்டு விருந்தினர்களுக்கான விடுதிதான் சமீபத்தில் கட்டப்பட்டது. மாஸ்டரின் வீடு பெரியது, விசாலமானது. வீட்டை சுற்றிலும் மதில் சுவர் உண்டு. மேற்கு புறத்தில் பிரதான வாயிற்கதவும் அதை அடுத்து ஒரு சிறிய கதவும் இருக்கும். பெரிய வாயிற்கதவு பெரும்பாலும் மூடப்பட்டே இருக்கும். வருபவர்கள் அதற்கு இடதுபுறமுள்ள சிறிய கதவைத்தான் பயன்படுத்துவார்கள். உள்ளே நுழைந்தவுடன் கால் பகுதிக்கும் மேல் செங்கற்களால் மேடாக நிரவப்பட்ட பெரிய முற்றம் இருக்கும். அதனை கடந்தவுடன் பிரதான கட்டிடத்தின் வராந்தாவுக்கு வரலாம். இங்குதான் தினமும் மாஸ்டரும் அபியாசிகளும் நாளின் பெரும்பகுதியை கழிப்பார்கள். மாஸ்டர் தன் சாய்வு நாற்காலியில் வாயிற்கதவை பார்த்தவாறு அமர்ந்திருப்பார். அபியாசிகள் அவரை பார்த்தபடி அமர்ந்திருப்பார்கள். நான் முதல் முறை ஷாஜகான்பூர் சென்றிருந்த போது இந்த வீட்டில் விசேஷமாக எதையும் கவனிக்கவில்லை. ஆனால் 2-3 முறை இங்கு வந்த பிறகு வீட்டு வாசலில் நுழைந்த உடனேயே முற்றிலும் வித்தியாசமானதோர் உலகிற்குள் இருப்பது போன்று உணர்ந்தேன். மாஸ்டருடைய வீட்டிற்குள் இருக்கும் சூழ்நிலை ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அதில் இருக்கும் ஆன்மீகத்தன்மை விவரிக்க முடியாத அளவு அதிநுட்பமானது. 1-2 முறை நுழைவாயிலை தாண்டும்போது எனது இதயத்தில் ஓர் அதிர்வு ஏற்பட்டதை நிதர்சனமாக உணர்ந்தேன். வெளியிலிருந்து காம்பவுண்டிற்குள் நுழைந்தவுடன் திடீரென்று குளிர்ந்த நீரில் மூழ்கி எழுவது போன்று ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சென்சிட்டிவிட்டி, கூருணர்வு அதிகமாக உடையவர்கள் அதை அதிக அளவில் உணர்வார்கள். ஷாஜகான்பூருக்கு நான் முதலாக வந்தபோது ஒரு விருந்தாளி போல் வந்தேன். அங்கு ஒரு வித்தியாசத்தையும் நான் காணவில்லை. அடுத்தடுத்து வரும்போது மனதில் சொந்த வீட்டிற்கு திரும்பி வரும் ஓர் உணர்வு இருப்பதை கண்டேன். இந்த உணர்வு அடுத்தடுத்த வருகைகளின் போது மேலும் மேலும் வலுப்பட்டது. தில்லியை விட்டு கிளம்பும் போதே இந்த உணர்வின் தீவிரம் தொடங்கி மென்மேலும் ஆழமாகி நான் மாஸ்டரின் வீட்டிற்குள் நுழைந்ததும் இயல்பான ஒன்றாக கரைந்துவிடும். மாஸ்டரை சந்திக்கச் செல்வதற்கு முன் நான் சற்று ஓய்வெடுத்து என் உணர்ச்சிகளை சமனப்படுத்தி கொள்ள வேண்டிய அளவிற்கு இந்த உணர்வு என்னை பல முறை உலுக்கியிருக்கிறது. இப்போதெல்லாம் ஷாஜகான்பூருக்கு செல்வதற்காக சென்னையை விட்டு கிளம்பும் போதே பெரும்பாலும் இந்த உணர்வின் தாக்குதல் ஆரம்பமாகிவிடுகிறது. இதயத்தில் ஓர் அமைதியின்மை ஆரம்பித்து சேர வேண்டிய இடம் நெருங்க நெருங்க அது மென்மேலும் அதிகரித்து சில நேரங்களில் இதயமே வலிக்கின்ற அளவிற்கு போய்விடுகிறது. இது பற்றி நான் மாஸ்டரிடம் உரையாடியிருக்கிறேன். மாஸ்டர் சிரித்துக்கொண்டே, ஆம், நீ கவனித்தது சரிதான். பலர் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் அவரவர் கூருணர்வை பொறுத்த விஷயம் என்றுதான் சொல்வேன். கூருணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். பிறகு எத்தகைய பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதை பாருங்கள். ஒருவன் எங்கு சென்றாலும் தன் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தின் அறிகுறி.
புனிதம் வாய்ந்த ஒரு மகானுக்கு அருகில் அமரும்போது நீங்கள் அமைதியையும் சாந்தத்தையும் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட மகானை எப்படி அடையாளம் கண்டறிவது என்று என்னை பலர் கேட்கிறார்கள். அவர் அருகில் இருக்கும்போது அவர்கள் அமைதியை அனுபவித்தால் அவருக்குள் புனிதத்தன்மை இருப்பதாக கொள்ளலாம் என்பது என் பதில் என்று சொன்னார். நாம் மாஸ்டரிடம் வரும்போது ஏன் இந்த தீவிர பரிதவிப்பு இருக்கிறது என்று நான் அவரையே கேட்டேன். அதற்கு மாஸ்டர், அது ஒரு நல்ல அறிகுறி. அந்த தவிப்பு இருப்பது நல்லது. லட்சியத்திற்காக ஏங்கும் உள்ளார்ந்த ஏக்கத்தை அது குறிக்கிறது. உண்மையில் சொல்வதானால் ஒரு முன்னேற்றமடைந்த அபியாசியிடம் இந்த பரிதவிப்பு எப்போதுமே இருக்கிறது. ஆனால் அது உள்ளே மறைந்து இருக்கிறது. என்னிடம் வரவேண்டும் என நினைக்கும்போது அந்த ஏக்கம் வளர ஆரம்பிக்கிறது. விரும்பிய லட்சியம் கைகூடும் வரை அந்த ஏக்கம் வளர்ந்து தவிப்பாக உருவாகிறது. எனவே இந்த பரிதவிப்பை நாம் உணர்கிறோம். இங்கிருக்கும் ஆன்மீகச் சூழலை பாருங்கள். இது எங்கும் இல்லாத ஒன்று. ஏறக்குறைய எல்லா அபியாசிகளும் இங்கு ஏதோ ஒரு விசேஷ தன்மையை அனுபவிக்கிறார்கள். இது லாலாஜியினுடைய அருள். இத்தகைய சூழலில் மிக குறுகிய காலத்தில் ஆன்மீக வளர்ச்சி அடைவது சாத்தியம். நீங்கள் எங்கு சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மிகவும் எளிதானதே. பிறகு வெளி சிந்தனைகள் மற்றும் வெளிப்புறச் சூழல் உங்களை தொந்தரவு செய்வது இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். இது கடலினுள் செல்பவன் ஒரு சிறப்பு உடுப்பை அணிந்து கொள்வதைப் போன்றது. அவன் தன் சூழலை தன்னுடன் கடலின் ஆழத்திற்குள் எடுத்துச் செல்கிறான். ஆகையால் கடலைக் கண்டு அவன் பயப்படுவது இல்லை. மாஸ்டருடன் சில வருடங்கள் பழகிய பின் நான் அவர் சென்ற வேறு சில இடங்களுக்கும் அவருடன் செல்ல ஆரம்பித்தேன். அங்கும் நான் அமைதியும் சாந்தமும் நிலவும் ஒரு சூழ்நிலையை உணர்ந்தேன். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு போனவுடன் சூழ்நிலை மாறிவிடும். இதற்கான காரணத்தை நான் அவரிடம் கேட்டபோது மாஸ்டர் சிரித்துவிட்டு சொன்னார், ஆம், நீ பார்த்தபடி மாறித்தான் போகிறது. அது என் குற்றம் அல்ல. நான் எங்கு சென்றாலும் ஒரே மாதிரியான ஆன்மீக சூழ்நிலையைத்தான் உருவாக்குகிறேன். ஆனால் நான் சென்ற பிறகு மக்கள் அதை பாழடித்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? அதே சூழ்நிலை நிலைத்திருக்க நாம் நமது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். சிந்தனைகள் சூழ்நிலையை உருவாக்குகின்றன. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் அங்கு நீங்கள் அமைதியை காண்பீர்கள். ஏனெனில் அங்கே மக்கள் வழிபடும் மனோபாவத்துடன் வந்து அமைதியாகவும் பிரார்த்திக்கும் உணர்வுடனும் இருக்கிறார்கள். எனவே அதற்கேற்ற சூழ்நிலை உருவாகிறது. இப்போது யாராவது ஒருவர் அதே இடத்தில் ஒரு சினிமா கொட்டகையையோ அல்லது நடன அரங்கையோ கட்டினால் அங்குள்ள சூழ்நிலை உடனே மாறிவிடும். ஏனெனில் மக்கள் வேறு சிந்தனைகளுடன் வருவதால் அவை சூழ்நிலையை மாற்றிவிடுகின்றன. எனவே அப்படிப்பட்ட இடங்களில், அதாவது புனிதமான இடங்களில், நமது எண்ணங்களை கட்டுப்படுத்தி அவற்றை சரியான திசையில் செலுத்த வேண்டும். நிதானம் இழத்தலும் கோபமும் முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும். காம உணர்ச்சி தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இவை சூழ்நிலையை பாழடிக்கக்கூடியவை. ஆனால் இப்படி நேர்ந்தாலும் கூட தியானத்தின் மூலமாகவும் சரியான மனோபாவத்தின் மூலமாகவும் சூழ்நிலையை மீண்டும் மாற்றி அமைக்க முடியும்.
மிகவும் முக்கியமான இன்னொன்றையும் நான் உனக்கு சொல்கிறேன். ஓரிடத்தின் சூழ்நிலையை கூர்ந்து நோக்கி அங்கே எத்தகைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் அறிய முடியும். இது மிகவும் சுலபம். மனதை அதன் மீது ஒருமுகப்படுத்தினால் போதும். நிலைமை நமக்கு கண்கூடாக தெரியும். இதற்கும் அப்பால் சென்றோமேயானால் பொதுப்படையாக வெளிமண்டலத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் அதில் ஒரு நாட்டின் வரலாற்றை கூட படித்து அறிய முடியும். என்ன நடந்தது, எப்போது நடந்தது, இவை எல்லாமே அங்கே புலப்படும். மிகவும் தெளிவாக எல்லாவற்றை பற்றிய பதிவுகளும் அங்கே இருக்கின்றன. ஆனால் இதற்கு இவற்றை பார்த்து அறிந்து கொள்ளும் திறனுடைய ஒருவர் தேவைப்படுகிறார். சில நேரங்களில் ஒரு புது இடத்தில் நுழையும்போது நீங்கள் அமைதியின்மையை அனுபவித்து இருப்பீர்கள். அது பயமாயிருக்கலாம், காம உணர்ச்சியாகவும் இருக்கலாம். கூருணர்வு உள்ள ஒருவருக்கு முயற்சி ஏதுமின்றி இயல்பாகவே அது தெரிந்துவிடுகிறது. அவருக்கு அது சுபாவமாகவே ஆகிவிடும். பிறகு மாஸ்டருடைய அருளால் ஆற்றல் கொடுக்கப்பட்டால் அந்த இடத்தை அவர் சுத்திகரிப்பு செய்ய முடியும். மாஸ்டருடைய அருளானது அந்த இடத்தில் பாய்ந்தோடுவதாகவும் அது எல்லா பதிவுகளையும் நீக்கிவிடுவதாகவும் நினைத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இது எவ்வளவு எளிது பாருங்கள். ஆனால் உறுதியான நம்பிக்கையும் திட சங்கல்பமும் இதற்கு வேண்டும். கூருணர்வை எப்படி வளர்த்து கொள்வது என்று மாஸ்டரிடம் கேட்டேன். மாஸ்டர், விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் கவனிக்க முயலுங்கள். கூருணர்வு வளரும். பலரும் தியானம் செய்கிறார்கள். ஆனால் தியானத்தின் போது தங்களுள் என்ன நடக்கிறது என்பது அவர்களில் பலருக்கு தெரிவது இல்லை. இதை சொல்வதற்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. இதற்கு காரணம் என்னவெனில், தங்களுள் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கவனிப்பது கிடையாது. பிராணாகுதியை பெறுவதில் கருத்தும் அது தங்களுக்குள் என்ன செய்கிறது என்பதில் கவனமும் வேண்டும். அப்போதுதான் தியானம் செய்வதன் உண்மையான மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறது. ஒருவருக்கு அனுபவங்கள் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, பிராணாகுதி செயல்பட்டு தன் வேலையை எப்படியும் நிறைவேற்றும். ஆனால் நமக்கு என்ன கிடைத்தது என்பதை அறியும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆகையால் கூருணர்வு அவசியமான ஒன்று. இன்னொரு பயன் என்னவென்றால், கூருணர்வு மென்மேலும் அதிகரிக்கும்போது முன்னேற்றம் விரைவாக ஏற்படுகிறது. ஏனெனில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை அறியும்போது நாம் மாஸ்டருடன் ஒத்துழைக்க துவங்குகின்றோம். இது பெரிய நன்மையாகும். ஆனால் கூருணர்வு மற்றொரு வகையில் ஒரு சாபமும் கூட. ஏனெனில் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக தெரிவதால் ஒவ்வொரு விஷயமும் உங்களை பாதிக்கிறது. மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் இது தரக்கூடும். எங்கு பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் உடனடியாக அவற்றை பற்றிய அனைத்தும் உங்கள் கண்முன் தோன்றினால் நீங்கள் அவற்றால் பாதிக்கப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னை சுற்றியுள்ள அனைவரது இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கெடுத்து கொண்டே ஆக வேண்டும். சில நேரங்களில் புதிய இடத்திற்கு நான் போகும்போது அங்குள்ள சூழ்நிலை எனக்கு மூச்சே திணறும் அளவிற்கு மோசமாக இருக்கிறது. அப்போது அதை சுத்தம் செய்யாமல் என்னால் அந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது. எனவே நாம் எங்கு சென்றாலும் இந்த சுத்திகரிப்பை செய்தாக வேண்டும். அதனால்தான் மாஸ்டர் சுத்திகரிப்பு பணி செய்யும் ஒரு துப்புரவு பணியாளர் என்று நான் என் சகாக்களிடம் சொல்கிறேன். எல்லா குப்பைகளையும் அசுத்த தன்மைகளையும் அவர் ஈர்த்து கொண்டு அவை அனைத்தையும் சுத்திகரிப்பின் மூலம் நீக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான்
ஒரு நாடு முழுவதற்கும் தகுதி வாய்ந்த மகான் ஒருவர் இருந்தால் போதுமானது என்று சொல்கிறார்கள். கடினத்தன்மையானது அனைத்தையும் ஈர்த்து கொள்வதால் அவர் நாடு முழுவதையும் சுத்தம் செய்யும் ஒரு பெரிய துப்புரவாளர் போல் செயல்படுகிறார். மாஸ்டர் உண்மையிலேயே ஒரு சுத்திகரிப்பாளர் என்பது வேடிக்கையாக இல்லையா? அதனால்தான் ஒரு புனிதமான மகான் உலகில் உள்ள துயர்களுக்கெல்லாம் இலக்கு என்று நான் சொல்கிறேன். எனவே நாம் மிக அதிகமாக பாதிக்கப்படாமல் இருக்க சில சமயங்களில் கூருணர்வை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையெனில் கூருணர்வு கொண்ட ஒருவர் தான் இருக்கும் சூழலுக்கு பலியாவார். மாஸ்டர் ஒருமுறை அபியாசிகளை பார்ப்பதற்காக ஓர் ஊருக்கு சென்றிருந்தது என் நினைவுக்கு வருகிறது. நான் அவருடன் சென்றிருந்தேன். ஒரு அபியாசியின் வீட்டில் நாங்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். பகல் பொழுது நல்லபடியாகவே கழிந்தது. இரவில் மாஸ்டர் மிகவும் அமைதியின்றி இருந்தார். சரிவர தூங்கவே இல்லை. மறுநாள் காலை நான் விழித்தெழுந்தபோது மாஸ்டர் மிகுந்த களைப்புடனும் அமைதியின்றியும் காணப்பட்டார். 2ஆம் நாள் இரவு நாங்கள் பக்கத்திலிருந்த ஒரு ஓட்டலுக்கு சென்று தங்கினோம். அன்றைய இரவு முழுவதும் மாஸ்டர் ஆழ்ந்து தூங்கினார். எனக்கு நிம்மதியாக இருந்தது. விழித்தெழுந்த போது மாஸ்டர் சொன்னார், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போய் கொண்டிருக்கும் ஒரு ஓட்டலில் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தோடு ஒப்பிடும்போது இங்கு சூழ்நிலையானது நன்றாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. பார்த்தாயா? ஓட்டல் பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு வீட்டின் சூழ்நிலை அவ்வளவு அசுத்தமாகவும் கடினத்தன்மையுடனும் இருப்பது வெட்கக்கேடான விஷயம் அல்லவா? அங்கே அந்த வீட்டில் வசிக்கும் மக்களைப் பற்றி என்ன சொல்வது? சூழல் மிகவும் கெட்டு மாசுபட்டு போகின்ற வகையில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்துவது ஒரு வெட்கக்கேடான விஷயம். சொல்லப்போனால் நாம் இந்த உலகை கெடுத்து சீரழிக்காமல் இங்கு வந்தபோது இதை எப்படி கண்டோமோ அந்த அளவிற்காவது இதை விட்டுச் செல்வது நமது கடமையாகும். உண்மையில் நாம் கண்ட நிலையை விட சிறந்த நிலையில் இந்த உலகை விட்டுச் செல்ல நாம் முயற்சிக்க வேண்டும். சரியான முறையில் வாழ்வது என்பது மிகவும் முக்கியமானது. நம்முடன் தொடர்பு கொள்ளும் அனைத்தும் முன்னேறும் வண்ணம் நமது வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் தொடுகின்ற ஒவ்வொன்றும் தெய்வீகத்தன்மை பெற வேண்டும் என்று சொன்னார். பல முறை நான் ஷாஜகான்பூருக்கு சென்று மாஸ்டருடன் தங்கியிருக்கின்றேன். மாஸ்டருடன் இருக்கும்போது நான் ஒன்றை கவனித்தேன். நான் அவருடன் தங்கியிருக்கும் வரை எனது வீடு மற்றும் குடும்பம் பற்றிய எல்லா சிந்தனைகளும் கவலைகளும் ஆவியாகி போய்விடுகின்றன. அவரது வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே இவ்வாறு மாறிவிடுகிறது. இதற்காக நான் முயற்சி செய்ததோ அல்லது பிரார்த்தித்ததோ கிடையாது. அது பற்றி நினைப்பது கூட இல்லை. இருந்தாலும் அங்கு நடப்பது என்ன என்றால், வீடு குடும்பம் பற்றிய எல்லா சிந்தனைகளும், ஏன் ஆசிரமத்திற்கு வெளியே உலகம் ஒன்று உள்ளது என்ற சிந்தனையும் கூட எப்படியோ மனதை விட்டு அகன்று விடுகிறது. இறுதியாக ஆசிரமத்தை விட்டு வெளியேறும்போதுதான் மீண்டும் அவை மனதினுள் புகுகின்றன. முற்றிலும் கவலையற்ற இந்த மனோபாவம் ஒரு வரப்பிரசாதம் மட்டுமல்லாமல் ஆசீர்வாதமும் ஆகும். இந்த மனநிலை அல்லது உணர்வு நிலை நீடிக்கும் வரை அது இருப்பதை ஒருவர் உணர்வது இல்லை. ஆனால் இந்த நிலை விலகும்போது மட்டும்தான் அது இல்லாததை அவர் உணர்கிறார். தொடர்ந்து 3 மாதங்கள் மாஸ்டருடன் இருக்கும் ஒரு உன்னத வாய்ப்பு கிடைத்தபோது, அருளில் மூழ்கியிருந்த அந்நாட்களில் ஒரு முறை நான் இந்த உண்மையை இன்னும் அதிகமாக உணர்ந்தேன். வீட்டிலிருந்து வரும் ஒரு கடிதம்தான் உண்மையிலேயே எனக்கு ஒரு வீடும் குடும்பமும் எங்கோ இருக்கின்றன என்ற விஷயத்தை திடீரென்று உணர்த்தும். நான் அப்போது
தற்காலிகமாக அந்த உலகிற்குள் சென்று விடுவேன். அங்கு எல்லாம் எப்படி இருக்கிறதோ என்ற கவலை சிறிது எழும். ஆனால் கடிதத்தை மடித்து வைத்த உடனேயே பழையபடி மாஸ்டருடைய தெய்வீக சாநித்தியத்தின் இங்கேயே இப்போதே என்ற நிலைக்கு வந்துவிட்டிருப்பேன். தற்காலிகமாக எழும்பிய மற்ற எல்லா நினைவுகளும் மங்கி மறைந்துவிடும். நான் அமைதியாய் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட சாந்தமான சூழ்நிலையில் என்னை மறந்திருப்பேன். அடிக்கடி நான் இதை பற்றி ஆழமாக சிந்தித்து பார்த்திருக்கிறேன். இது நாம் இறக்கும் தருவாயில் நமக்கு ஆசியாக கிடைக்கப் போகின்ற ஓர் ஆன்மீகத்தன்மை என்று எனக்கு தோன்றியது. நாம் மறப்பதில்லை. ஏனெனில் மறப்பதற்கான எந்த முயற்சியையும் நாம் செய்வது இல்லை. ஆனால் எந்த ஒரு நினைவுமே இல்லாத வேறு ஒரு ஜீவித நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு மனநிலை அல்லது உணர்வு நிலை நமக்கு தெய்வீக பரிசாக வந்து அமைகிறது. இந்த நிலையில் ஒருவர் தெய்வீகத்தின் அருகாமையால் ஏற்படும் பேரானந்தத்தில் ஜீவிக்கின்றார். இந்த அருகாமை ஆறுதலளிக்கும் தன்மை கொண்ட ஒன்று. தெய்வீக அருளின் பரிசான இது எந்த பாதிப்புகளுக்கும் உட்படாத ஒரு வாழ்க்கையை சாத்தியமாக்குவது மட்டுமன்றி அதை நம்முள்ளும் நமது உணர்விலும் நிலைநிறுத்துகிறது. சற்று கீழ்மட்டத்தில் மாஸ்டரின் அருகாமை என் மீது ஏற்படுத்திய விளைவை பற்றி நான் கூற விரும்புகிறேன். ஒரு முறை நான் தொடர்ந்து 4 வாரங்கள் மாஸ்டருடன் ஷாஜகான்பூரில் தங்கியிருந்தேன். மாஸ்டருடைய குடும்பத்தினர் மற்றும் அபியாசி சகோதர சகோதரிகள் பலரும் அங்கு இருந்தார்கள். எதையோ அவசரமாக வாங்குவதற்காக ஒரு நாள் பரேலிக்கு போக வேண்டி இருந்தது. பரேலியை அடைந்ததும் அந்நகரில் அப்போது திரையிடப்பட்டிருந்த திரைப்படத்தின் பெரிய விளம்பர போஸ்டர் ஒன்று வைக்கப்பட்டிருந்ததை கண்டேன். ஒரு புகழ்பெற்ற சினிமா நடிகையின் கவர்ச்சிகரமான விளம்பரம் அது. பாலியல் பற்றிய எண்ணம் என் மனதில் தோன்றியது. ஆனால் சென்ற 4 வாரங்களாக ஆண்களும் பெண்களும் என்னை சுற்றி இருந்து கொண்டிருந்த போதிலும் பாலுணர்வு என் மனதில் சற்று கூட இல்லாமல் இருந்தது என்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன். சுற்றுப்புற சூழ்நிலையும் மற்றும் ஆன்மீக நாட்டமுடையவருடைய மனதையும் சீராக்கி ஒழுங்குபடுத்துவதில் என் மாஸ்டருக்கு இருந்த திறமையை தெளிவாக வெளிப்படுத்திய ஓர் அரிய சந்தர்ப்பம் இது. ஷாஜகான்பூரில் நடக்கும் வசந்த பஞ்சமி விழாவிற்கு என்னால் முடிந்த போதெல்லாம் நான் போயிருக்கிறேன். இந்த ஒன்றைத்தான் மிஷன் உறுப்பினர்கள் வருடா வருடம் விழா என்று கொண்டாடுவார்கள். இது லாலாஜியினுடைய பிறந்த நாள் விழா. இவ்விழா 3 நாட்கள் கொண்டாடப்படும். அந்த 3 நாட்களிலும் ஷாஜகான்பூரில் உள்ள சூழ்நிலை இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கும். சாதாரணமாக இருக்கும் சூழ்நிலையில் இருந்து இது முற்றிலும் மாறுபட்டிருக்கும். மாஸ்டர் இதை உறுதிப்படுத்தினார். அவர், விழா முடிந்த பிறகு இந்த சூழ்நிலையை நீ பார்க்க முடியாது. அந்த 3 நாட்களும் இந்த வீட்டிற்கு மேலே ஒரு கம்பளம் அல்லது போர்வை போர்த்தப்பட்டது போல் இருக்கும். விழா முடிந்த பிறகு லாலாஜி அவர்கள் கம்பளத்தின் ஒரு முனையை பிடித்து ஒரே இழுப்பில் அதை அகற்றி விடுகிறார் போல் தோன்றுகிறது. அந்த 3 நாட்களிலும் நிலவுவது ஒரு தெய்வீக சூழ்நிலை. இது லாலாஜியினுடைய அருள். இது வேறொரு உலகில் வசிப்பது போல் இருக்கும். இது அவ்வளவு பரிசுத்தமானது, அவ்வளவு உயர்ந்த ஆன்மீக தன்மையுடையது என்று சொன்னார். ஒரே ஒரு முறை இதற்கும் மேம்பட்ட தூய்மையுடனும் மகோன்னதத்துடனும் இருந்த ஆன்மீக சூழ்நிலையை நான் உணர்ந்திருக்கிறேன். அது லாலாஜி அவர்களின் பிறந்த தின 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக 1973ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியா முழுவதிலிருந்தும் பல வெளிநாட்டு மையங்களிலிருந்தும் அபியாசிகள் சென்னையில் கூடியிருந்த 3 நாட்கள் ஆகும். வழக்கமாக திருமணங்கள் நடக்கும் ஒரு மண்டபத்தில் விழா நிகழ்ச்சிகள் நடந்தன. அந்த மண்டபம் சென்னையில் இருந்த மிக அழகான மிகப்பெரிய மண்டபங்களில் ஒன்று.
அந்த 3 நாட்களில் நிலவிய சூழ்நிலையின் விசேஷத்தன்மை பற்றி நான் குறிப்பிட்டேன். என்னுடைய கருத்தை மாஸ்டர் உறுதிப்படுத்தினார். அவர் சிரித்துக்கொண்டு, லாலாஜியின் அருளினால் பல ஆண்டுகள் நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு இவ்விடம் ஆன்மீக சக்தியால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது. இங்கு வரும் அனைவரும் இங்கு வந்ததினாலேயே பயன் அடைவார்கள் என்று சொன்னார். ஆயினும் விழா முடிந்த பிறகு கணக்கு வழக்குகளை சரிபார்க்க நான் அங்கு சென்றபோது அந்த இடம் மிகவும் வெறுமையாகவும் காலியாகவும் இருந்ததை பார்த்து எனக்கு அழுகை வரும்போல் இருந்தது. அந்த இடத்தில் ஜீவன் இல்லை. எஞ்சி இருந்தது வெறும் கூடு மட்டுமே. முழுமையான ஆன்மீக தூய்மை நிறைந்திருந்த அந்த விசேஷ சூழ்நிலை மறைந்து விட்டிருந்தது. நாங்கள் ஒரு முறை சென்னை பெசன்ட் நகரில் மாஸ்டருடைய மகன் திரு உமேஷ் சக்சேனாவின் வீட்டில் கூடியிருந்தோம். குறிப்பிட்ட காரணம் எதுவும் இல்லை. மாஸ்டர் ஒரு சோபாவில் அமர்ந்திருக்க சுமார் அரை டஜன் உள்ளூர் அபியாசிகளும் 2 வெளிநாட்டு அபியாசிகளுமாக நாங்கள் அனைவரும் தரையில் அமர்ந்திருந்தோம். வெளிநாட்டு அபியாசிகள் மாஸ்டரிடம் பல்வேறு விஷயங்களை பற்றிய வினாக்களை மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தனர். பேச்சு எப்படியோ சூழ்நிலையை பற்றியும் அதனால் ஏற்படும் பாதிப்பு பற்றியும், அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு என்று நாம் சுருக்கமாக சொல்லும் விஷயத்திற்கு வந்தது. மக்கள் சிந்திக்கும் விதத்தை பொறுத்தும் அவர்கள் கடைபிடிக்கும் வாழ்க்கை முறையை பொறுத்தும் சூழ்நிலை எப்படி மாறும் என்பதை மாஸ்டர் விளக்கினார். இவ்விவரங்கள் அனைத்தும் ரிச்சாஸ் வடிவில் இருக்கின்றன. தேவைப்படும்போது திறமை வாய்ந்த ஒரு மகானால் இவற்றை பார்த்து அறிய முடியும் என்று மாஸ்டர் கூறினார். தேவைப்பட்டால் இந்த சூழ்நிலைகளை மீண்டும் எப்படி உருவாக்க முடியும் என்பதையும், மேலும் அவற்றை உள்ளது உள்ளவாறே எவ்வாறு கீழிழுக்க முடியும் என்பதை பற்றியும் விளக்கினார். வெளிநாட்டு அபியாசிகள் மாஸ்டர் இதனை அவர்களுக்கு ஒரு முறை செய்து காட்ட வேண்டும் என்று விரும்பினர். மாஸ்டர் புன்னகைத்து கொண்டே சம்மதித்தார். மிக பழங்காலத்தில் மனிதன் ஒரு தனி உயிரினமாக உலகில் தோன்ற ஆரம்பித்த காலத்தில் நிலவிய சூழ்நிலையின் தன்மையை மீண்டும் உருவாக்கி காட்டுவதாக கூறினார். மாஸ்டர் நிமிர்ந்து உட்கார்ந்து எதையோ சிந்திப்பவர் போல் தோன்றினார். அவரது பார்வை அவருக்கு முன்னால் தரையில் இருந்து சுமார் 6 அடி உயரத்திலுள்ள ஒரு இடத்தில் நிலைத்திருந்தார் போல் தோன்றியது. இப்படியே சுமார் 2 நிமிடங்கள் அவர் உட்கார்ந்திருந்தார். திடீரென்று என்பது போல விசித்திரமாக சத்தமிட்டு கொண்டு அவர் 3 முறை முன்னோக்கியும் கீழ்நோக்கியும் நகர்ந்தார். பிறகு ஒரு நிமிடம் அசையாமல் அமர்ந்திருந்தார். பின்னர் அவர் பழைய நிலைக்கு திரும்பினார். பிறகு புன்னகைத்தபடி, நாங்கள் என்ன உணர்ந்தோம் என்று எங்களிடம் கேட்டார். சூழ்நிலை மிகவும் ஸ்தூலமாக, பாரமாக, அழுத்தம் நிறைந்ததாக, ஆதிகால மனிதனின் திகில் நிறைந்த ஒன்றாக இருந்தது போன்று நான் உணர்ந்ததாக அவரிடம் கூறினேன். இதுதான் சரியான விடை என்று மாஸ்டர் கூறினார். இந்த அனுபவத்தை மாஸ்டர் வெறும் 1 நிமிடம் மட்டுமே கொடுத்ததை பற்றி வெளிநாட்டு அபியாசிகள் சிறிது வருத்தம் கொண்டனர். மாஸ்டர் சிரித்துக்கொண்டு, இன்னும் அதிக நேரத்திற்கு இதை உங்களால் தாங்கியிருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? பார்த்தசாரதி சொன்னது போல இது மிகவும் ஸ்தூலமானதாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருந்தது. இன்னும் அதிக நேரம் அதனால் நீங்கள் சூழப்பட்டிருந்தீர்களானால் அது உங்களை பாதித்திருக்கும். எனவே அது எப்படி இருக்கும் என்பதை மட்டுமே உங்களுக்கு காட்டினேன். எத்தகைய நிலைகளிலிருந்து மனித இனம் வளர்ந்து வந்துள்ளது என்பதை பாருங்கள். ஆனால் இது போதாது. தெய்வீக சூழ்நிலை உருவாக்கப்படும் போது உண்மையில் நீங்கள் அதனை விரும்புவீர்கள். நீங்கள் அதற்கு தயாராகும்போது லாலாஜியினுடைய அருளால் அதனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றார். யோக பயிற்சி அளிக்கும் எல்லா குருமார்களும் சீடர்களிடம் பிரார்த்தனை மற்றும்
தியானத்திற்கு என விசேஷமாக ஒரு தனி அறையை ஒதுக்கி வைக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கை செயல்களால் அசுத்தமடையாமல் சூழ்நிலை தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு அறையாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் உண்மையான கருத்தாகும். பிரபஞ்சத்தின் இறுதி எல்லை வரை தூய்மையாகவும் புனிதமாகவும் ஆக்கும் அளவிற்கு மாஸ்டரின் போதனை இந்த கருத்தை விரிவுபடுத்துகிறது. அப்போது பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு பிரார்த்தனை அறை ஆகிவிடும். அக்கால கருத்து ஒரு குறுகிய எண்ணமாகும். அது தூய்மையை ஒரு சிறு இடத்திற்குள் வைக்க முயல்கிறது. வீட்டின் மற்ற இடங்களெல்லாம் சுத்தமின்றி இருக்கலாம் என்று இது மறைமுகமாக குறிக்கிறது. இதில் பலனில்லை என்கிறார் மாஸ்டர். நாம் ஆரம்பிப்பது ஒரு மையத்திலிருந்து, நமது சொந்த இதயங்களில் இருந்து இருக்கலாம். ஆனால் அங்கு விதைக்கப்பட்ட தூய்மையின் விதையானது தனிப்பட்ட நபருடன் நின்றுவிடாமல் அவனுக்கு வெளியிலும், அவனுடைய வீட்டிற்கு அப்பாலும், அவனுடைய சிறிய உலகத்திற்கு அப்பாலும் வியாபித்து இறுதியில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதன் தெய்வீக அரவணைப்பிற்குள் வருமாறு பராமரிக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும்.